சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பேக்கரி கடையில் சிகரெட் பாக்கெட் கடனாக கொடுக்க மறுத்த பேக்கரி கேஷியர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பல் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். வினோத், என்ன நடந்தது? முழு விவரங்கள். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கடனாக சிகரெட் கேட்டதற்கு கொடுக்க மறுத்த கேசியரை ஒரு கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்துள்ள புளியம்பட்டி பகுதியில் மைதீன் கோயா என்பவர் பேக்கரி ஒன்று நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை மேட்டூர் பகுதியைச் சேர்ந்த அலிம்கான் மகன் வாயுப் கான் என்பவர் கேசியராக அங்கு பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில்தான் இன்று காலை முதலில் கடை திறந்தவுடன் ஒரு நபர் அந்த கடையில் சிகரெட் பாக்கெட்டை கேட்டிருக்கிறார். அந்த கேசியரும் சிகரெட்டை கொடுத்திருக்கிறார். ஆனால் கொடுத்த சிகரெட்டிற்கு அவர் பணம் கொடுக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சிகரெட் பாக்கெட்டை மீண்டும் கேசியர் தன் வசம் வாங்கிக் கொள்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த நபர் தனது ஆதரவாளை அழைத்து அந்த கேசியர் மீது கடுமையான தாக்குதல் நடத்திய சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இந்த நிலையில் அந்த படுகாயமடைந்த கேசியர் தற்போது ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இது குறித்து ஓமலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது கடனாக கேட்ட சிகரெட்டை தர மறுத்த கேசியரை தாக்கிய சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.